வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் நண்பர்களின் கூட்டுப்பணி. ஒரு அடர்ந்த காட்டில் மதங்கா என்ற யானையும் தவி என்ற குரங்கும் சிறந்த நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். அவர்கள் தினமும் காட்டில் விளையாடி மகிழ்ந்தனர். ஒரு நாள் ஆற்றின் மறுபுறம் பொன்னிற மாம்பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தை சிறகி என்ற பறவை கண்டாள். அவள் மதங்காவிடம் வந்து அந்த பழங்களின் சுவையைப் பற்றிச் சொன்னாள். 3 நண்பர்களுக்கும் அந்த பழங்களை சாப்பிட ஆசை வந்தது. ஆனால் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் உடைந்திருப்பதைப் பார்த்து தவியும் சிறகியும் கவலைப்பட்டனர். நான் மிகப்பெரிய பலசாலி, என்னால் இந்த ஆற்றை கடக்க முடியும் என்று சொல்லி மலங்கா தண்ணீரில் இறங்கினான். ஆனால் அவனது கால்கள் தரைக்கு எட்டவில்லை. ஆறு மிகவும் ஆழமாக இருந்தது. அடுத்து கவி ஒரு உயர்ந்த மரக்கிளையில் ஏறி ஆற்றின் மறுபுறம் குதிக்க முயன்றான். ஆனால் தூரம் மிக அதிகமாக இருந்ததால் அவனால் குதிக்க முடியவில்லை. நண்பர்கள் சோர்ந்து போய் அமர்ந்தனர். அப்போது நாம் தனித்தனியாக முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியாது. நாம் மூவரும் சேர்ந்து ஒரு குழுவாக உழைப்போம் என்று சிறகி அறிவுரை கூறினாள். சிறகியின் யோசனை அனைவருக்கும் பிடித்திருந்தது. மதங்கா தனது தும்பிக்கையால் காட்டில் கிடந்த ஒரு பெரிய மரக்கட்டையை உருட்டி ஆற்றின் கரைக்கு கொண்டு வந்தான். தவி விறுவிறுவென்று மரங்களை ஏறி அங்கிருந்த நீளமான மற்றும் உறுதியான கொடிகளை பறித்து வந்தான். சிறகி மேலே பறந்து சென்று மரக்கட்டையை ஆற்றில் எந்த இடத்தில் வைத்தால் சரியாக இருக்கும் என்று மதங்காவிற்கு வழிகாட்டினாள். மதங்கா மரக்கட்டையை தூக்கி பிடிக்க தவிக்கொடிகளால் அதை பக்கத்திலிருந்த ஒரு மரத்துடன் சேர்த்து பிணைத்து கட்டினான். ஒரு புதிய பாலம் உருவானது. தவி அந்த புதிய பாலத்தின் மேல் உற்சாகமாக ஓடினான். சிறகி அவனுடன் பறந்து வந்து அவனை உற்சாகப்படுத்தினாள். அவர்கள் இருவரும் ஆற்றை கடந்தனர். மதங்காவும் ஆற்றை கடந்து வந்தான். நண்பர்கள் மூவரும் சேர்ந்து சுவையான மாம்பழங்களை வயிறு நிறைய உண்டனர். ஒற்றுமையே பலம் என்பதை அவர்கள் அன்று புரிந்து கொண்டனர். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.